கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 29 verse 14. Therefore once more I will astound these people with wonder upon wonder. ஏசாயா 29 அதிகாரம் 14 வசனம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். Are you standing before a problem that no doctor can cure, no friend can help with, and no amount of money can solve? ஒருவேளை எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாத, எந்த நண்பராலும் உதவ முடியாத, எவ்வளவு பணம் இருந்தாலும் தீர்வு காண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்துல அற்புதம் நடந்தா மாத்திரம்தான் இதுல ஒரு விடுதலை இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நீங்க ஒரு அற்புதத்துக்காக கர்த்தர் எனக்காக ஒரு அதிசயத்தை காண செய்யணும்னு சொல்லி நீங்க காத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு அற்புதமாக ஆச்சரிய பிரகாரமாக ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க மருத்துவர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய கர்ப்பம் செத்த நிலைமையில இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்துல ஏதோ ஒரு அவயம் செயல்படாதபடி மரித்த நிலைமையில காணப்படலாம், அல்லது நீங்க திருமணத்துக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக திருமணத்துக்காக காத்திருக்கலாம், காரியங்கள் கைக்குடி வராதபடி தாமதமாய்கொண்டே இருக்கலாம், அல்லது அதிக நாட்களாக ஒரு வேலைக்காக நீங்க காத்து கொண்டிருக்கலாம், அந்த வேலைக்கான காரியத்துக்குள்ள நீங்க எடுக்கிற பிரயாசம் எல்லாம் வீணாய் பேர்ந்திருக்கலாம், அல்லது நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக அதிக நாட்களை ஜெபித்து ஒரு அற்புதத்துக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க காத்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம், ஒரு வீடு கெட்டுற காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பண தேவையாக இருக்கலாம். இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு அற்புதமான ஆச்சரியமான பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேதத்துல பாக்குறோம், கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அவருடைய நாமம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நம்ம பார்க்கிறோம், அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், அவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை நீரூற்றை கொண்டு வந்த தேவன், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், அவர் உயிர் தெளிந்த வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற காரியத்துல ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராக அவங்களை கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், உங்களுடைய காரியங்கள் ஒரு டெசர்ட்டான லைஃபாக இருக்கலாம், வனாந்திரம் போன சூழ்நிலையாக காணப்படலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்தில் அவாந்திர வழியை மாற்றுகிற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க விசுவாசத்தை மாற்றி விட்டு விடாமல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நின்று அவர் அற்புதத்தை செய்கிற தேவன், எனக்காக அவர் வழியை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது வழி இல்லாத இடத்துல வழி செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த விசுவாசிக்கிறீங்களா? இன்ற நாளிலே இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். Today God wants us to remind that He is still a God of wonders. When people say there is no way, Jesus says, I will make a way for you. He will open doors. He will open the closed doors for you. Heal broken lives, restore what has been lost, and make the impossible possible. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அப்பா, நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் மாறுவதற்காய் நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு அற்புதத்தை நீர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் காண செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வல்லமையுள்ள சாட்சிகளை நீர் எழுப்புகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென், ஆமென். God bless you.